வீடியோ எதுக்கு அப்படின்னா, நாய்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஷெல்டர்ல அடைக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்துச்சு. அப்புறம் நாய்கள பத்தி நெறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இந்த நாய்கள பிடிச்சிட்டு போய் நீங்க வந்து அடைங்க. அதுக்கு என்னன்னா பண்ணுங்க. அது கேள்வி இல்ல. இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோல மாடுகள் வந்து நடு ரோட்ல படுத்திருக்கு. எவ்வளோ ஜம்பமா படுத்துக்கிட்டு 2 பக்கம் 2 அடியாளு அதுக்கு வேலை செய்ற மாதிரி எவ்வளவு ஹேப்பியா இருக்காங்க. இந்த தெருநாய்கள் மேல கை வைக்க முடியும் அப்படின்ற அந்த தைரியம், இந்த மாடுகள் மேல கை வைக்கிறதுக்கு ஏன் வரமாட்டேங்குது? மாடுனா கோமாதா, பூஜை, புனஸ்காரம் இதுக்கெல்லாம் வந்து அத வச்சு தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுனாலயா? அந்த மாட்டோட உரிமையாளர் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க. அத கேட்கறதுக்கு 4 பேர் வருவாங்க அப்படிங்கிற பயத்தினாலயா? இந்த மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு செலவுங்கிறது கிடையாது. தண்ணி செலவு கிடையாது. ஆனா நீங்க வந்து பால் கறந்து வித்துக்கிறீங்க. மாட்டுக்கு லைட்டா ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னா, அந்த மாட்ட வந்து விலைக்கு குடுத்துர்றீங்க. ஸோ லாபம்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த சாணம் அள்ளுற வேலைய ஏங்க என்ட்ட குடுக்குறீங்க? எங்க வீட்டுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாடு ஏதோ இங்க வந்து அடைக்கலம் குடுத்துட்டா மாதிரி எல்லாம் வந்து படுத்துக்கிட்டு, அந்த சாணத்த கிராஸ் பண்ண முடியலங்க. நான் கிராமத்துல பொறந்த ஆளு தான். மாட்டுச்சாணம்லாம் அள்ளியிருக்கேன். இப்பவும் போனாலும் அள்ளுவேன். அதெல்லாம் வந்து நான் வற்புறுத்தப்பட்டதே கிடையாது. ஆனா, அங்க உள்ள மாட்டுச்சாணங்கிறது கையில எடுக்கும்போது கை அவ்வளோ வாசமா இருக்கும். இங்க உள்ள மாட்டுச்சாணத்த பக்கத்துல கூட கிராஸ் பண்ண முடியல. ஏங்க எங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, நீங்க அந்த மாடுகளுக்கு ஒரு இருப்பிடத்த ஏற்பாடு பண்ணி, அந்த மாட்ட கொண்டு போய் அங்க நிக்க வைங்க. நீங்க எந்த இடத்துல மாட்ட வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அந்த இடத்துக்கே நாங்க அகத்திக்கீரை கட்டு கொண்டு வரோம். புளிச்ச தண்ணி குடத்த கொண்டு வரோம். இப்படி எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சர்றோம். ஆனா, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுறவங்களா? அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த மாட்டோட உரிமையாளருக்கு போய் சேர்ற வரைக்கும்.